ஹைலான் தெரியுமா? ஹைலான் தெரியுமா? பலர் குடும்ப வாழ்வை மாற்றி அமைக்கும் கடவுள் அது தெரியுமா? நாம் கவலை மறந்து வாழ வைக்கும் தெய்வம் அது புரியுமா? ஹைலான் தெரியுமா? பலர் குடும்ப வாழ்வை மாற்றி அமைக்கும் கடவுள் அது தெரியுமா? பல கவலை மறந்து வாழ வைக்கும் தெய்வம் அது புரியுமா? ஆஹா ஹைலான், ஓஹோ ஹைலான், எங்கள் ஹைலான். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து வெற்றியாளர்களுக்கும், அனைத்து சாதனையாளர்களுக்கும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கிற நீங்க யாருமே சாதாரண மனிதர்கள் அல்ல. யார் என்ன சொல்லி இந்த ஹைலான் பிசினஸில் உங்களை இணைத்திருந்தாலும் இங்க எல்லாம் வந்துட்டீங்க இல்லையா நண்பர்களே, நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. உண்மையிலே உங்க மைண்ட்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம், ஹைலானை பத்தி அந்த பாசிட்டிவான எனர்ஜி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தாங்க, என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? எவ்வளவு பிரச்சனையில இருந்தேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனேன், மாச கணக்குல வருஷ கணக்குல மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், என் உடம்பு சரியாகல. ஆனா ஹைலான் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முடக்குவாதம் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கேன், கிட்னி கல்லு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கேன், சுகர்ல இருந்து வெளியே வந்திருக்கேன், ஹார்ட் பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கேன். நான் வெளியே வந்தது மட்டும் கிடையாது, என் மூலமா 10 பேருக்கு மேல 100 பேருக்கு மேல நான் மெடிசன் கொடுத்து நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை யார் பேசினாங்க? இங்க வந்திருந்து சித்தூர்ல இருந்து வந்தவங்க பேசினாங்க, திருப்பதியில இருந்து வந்தவங்க பேசினாங்க, பெங்களூர்ல இருந்து வந்தவங்க பேசினாங்க, சென்னையில இருந்து வந்தவங்க பேசினாங்க, வேலூர்ல இருந்து வந்தவங்க பேசினாங்க, கடலூர்ல இருந்து வந்து பேசினாங்க. அவங்க உண்மையை பேசினாங்களா, ஏதோ உங்களை ஏதோ மோட்டிவேஷன் பண்ணி ஏதாவது உனக்கு சொல்லி ஏமாத்துற இடத்துல பேசினாங்களா? உண்மையிலான பேசினாங்க. இதுக்கப்புறமும் இந்த மெடிசன் ஒருத்தருக்கு எடுத்து போய் கொடுத்தா இது வேலை செய்யுமா அப்படின்ற சந்தேகம் யாருக்காவது இருக்கா? இதுக்கப்புறம் சந்தேகம் வரலாமா? வெளியே இருக்கிறவங்க இதை பத்தி தெரியுமோ தெரியாதோ, அவங்க என்ன வேணாலும் சந்தேகத்தை கேட்கட்டும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? உலகத்திலேயே நண்பர்களே, முழுமையான ஆரோக்கியம் என்பது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சுகரா இருந்தாலும் சரி, பிபியா இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க மைண்ட்ல நல்ல ஒரு ப்ரோக்ராம் உற்பத்தி பண்ணீங்க, மைண்ட்ல வச்சுக்கங்க. எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி அலோபதிக்கு கிடையாது, சித்தாவுக்கு கிடையாது. அதெல்லாம் ஓரளவுக்கு எமர்ஜென்சிக்கு அலோபதி தேவை, சித்தா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆயுர்வேதா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த யுனானி ஹோமியோபதி இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்காக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் முழுமையான ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே நிறுவனம் ஹைலான் ஹெல்த் கேர் மட்டும்தான். எப்படி சார் இதெல்லாம் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் பேசினாங்க இல்லையா, அதுலயே நம்பிக்கை வந்துட்டு இருக்கு இல்லையா? நான் என்னுடைய டெஸ்டிமோனியல் என்னன்னா, நான் வந்து ஹெல்த், எனக்கு வந்து 52 வயசு, எனக்கு 42 வயசுல சுகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்காக மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சேன், கை கால் வலி வந்தது, மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சேன். கடைசியில எனக்கு வந்த பிரச்சனை முடக்குவாதம். இந்த லெப்ட் சைடு கை கால் என்னால தூக்கவே முடியாது, பைக் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, படி ஏற முடியாது, படி இறங்க முடியாது, சேர்ல உட்கார சொன்னா அவ்வளவு சீக்கிரம் உட்கார முடியாது, சேர்ல உட்கார்த்துனாவே யோசிப்பேன். அந்த அளவுக்கு போகக்கூடிய நிலைமையில 7 வருஷமா சென்னை செம்பரம்பாக்கம் சவிதா ஹாஸ்பிட்டல் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்.
பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சித்தா 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஆயுர்வேதா 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அக்குபஞ்சர், ஹோமியோபதி, வர்மா ட்ரீட்மெண்ட். முடக்குவாதம் பிரச்சனைக்கு எல்லாரும் எங்க சார் போவாங்க? நிறைய பேரு பழமநேர் போவாங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அங்க 4 வாட்டி போயிட்டு வந்தேன். எப்படியாவது என்னை காப்பாத்துங்கயா. யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? என் உடம்பு எப்படியாவது சரியாயிடாதான்னு சொல்லிட்டு போகாத இடம் கிடையாது. கடைசியில் ஒரு எண்டு ஸ்டேஜ் வந்துட்டேன். முடிச்சு போச்சு நம்ம வாழ்க்கை. இது சத்தியம். என் கூட இருந்தீங்க 10 பேர் இருக்காங்க. என்னுடைய ஆரோக்கிய குறைபாட்டை பார்த்து அஜித் பாய் இருக்கார். 10 வருஷத்துக்கு மேல எனக்கு ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க. அவ்வளவு வலி வேதனை அனுபவிச்ச ஆளு. முனிராஜன் சாருக்கு தெரியும் கார் ஓட்டும் போது நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு. பைக் கார்ல வர்றதுக்கு என்னால சென்னையில இருந்து வேலூர் வர முடியாம டிரைவர் வச்சுன்னு வருவேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்த நான் 2 மாத்திரையில இருந்து ஆரம்பிச்சு 22 மாத்திரை வரைக்கும் போயிட்டு, ஓகேங்களா? எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? சுகர்ல ஆரம்பிச்சது. 22 மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருந்த நபர் ஒரு எண்டு ஸ்டேஜ் போகும்போது, ஏதோ கடவுள்கிட்ட போகும்போது நம்ம கோயில்ல பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா? கடவுளே என்னை காப்பாத்து, என்னால முடியல, இந்த வலி என்னால தாங்க முடியும். தூக்கமே வராதுங்க. இரவு என்பது மனிதன் நிம்மதியா தூங்கத்துக்காக கடவுள் கொடுத்தது. 24 தூக்கமே வராது. ஒரு நாளைக்கு 4 பெயின் மாத்திரை போடுவேன். நானா ஒரு கணக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை, அப்பதான் வேலை செய்யும் சொல்லிட்டு பெயின் மாத்திரை போட்டாதான் தூங்க முடியும். எவ்வளவு யாருகிட்ட வந்தாலும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, கலெக்டர் கிட்ட, யாருகிட்ட வந்தாலும் தைரியமா பேசுற அளவுக்கு ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். இதை மட்டும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நம்ம பேச போகும்போது இல்லையா? கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லாம திணறும் இல்லையா? அதெல்லாம் திணற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மாபெரும் ரகசியமான நோய் என்பது உடலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இன்ஃபெக்ஷன் தான் நோய். மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு தவிர நோயில வாழறதுக்காக கடவுள் படைச்சாரு. அப்ப ஆரோக்கியமா இருக்க வேண்டிய நாம், நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்க வேண்டிய நாம், எந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, வருஷ கணக்குல சாப்பிட்ட சாப்பாட்டுடைய கெமிக்கல் இன்ஃபெக்ஷனும், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், சுகர் பிபி வந்ததுக்கு அப்புறம் போய் எடுத்த மருந்து மாத்திரைகளுடைய கெமிக்கல் இன்ஃபெக்ஷன் சேர்ந்துதான் உடம்பு ஃபுல்லா செல்ஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. மனிதனுடைய உடம்பு என்பது அணுக்கள், திசுக்கள், செல்கள், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், செல்ஸ் சொல்றாங்களா இல்லையா? இந்த உடம்புல இருக்கிற இந்த அணுக்கள் கெமிக்கல் இன்ஃபெக்ஷன்ல பாதிக்கப்படுறதுனால ஆர்கன்ஸ் பாதிக்குது. ஆர்கன்ஸ் பாதிக்கிறதுனால அதனுடைய வேலையை அது செய்யல. அதனால்தான் நோய் என்பது வருது. நோய் வருவதற்கான 2 காரணங்கள், கெமிக்கல் இன்ஃபெக்ஷன், சத்து குறைபாடு. இது 2 இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடும். இப்ப நம்ம ஹைலான் எடுத்துக்க மத்த எந்த மெடிசனும், இப்ப ஒருத்தர் சுகர் வந்துருச்சு, மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் போய் என்ன பண்றாரு? மாத்திரை எடுத்த உடனே மாத்திரை என்ன பண்ணுதுன்னா பிளட்ல இருக்கிற சுகரை தான் கம்மி பண்ணி காட்டுமே தவிர கெட்டு போன கணையம்ன்ற இன்சுலின் சொல்றீங்களா, அதான் சுகர். எல்லாத்துக்கும் நம்ம உதாரணம் சொல்லுவேன். சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப என்ன செய்யணும்னா, செயல்படாத கணையத்தை வேலை செய்ய வச்சா சுகர் பிரச்சனை, கணையம் வேலை செஞ்சா இன்சுலின் சொல்லணும், அப்ப மாத்திரை தேவையில்லை. அதே மாதிரி செயல்படாத கிட்னி, கெமிக்கல் இன்ஃபெக்ஷன்ல பாதிக்கப்பட்ட கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை அதுவே செய்யும் போது டைலிஸ் என்பது தேவையில்லை. இதே மாதிரிதான் எல்லா உறுப்புகளுக்குமே. ஹார்ட் ப்ராப்ளத்தை வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் ஹாஸ்பிட்டல் பணம் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. ஒரு எண்ணாட்டு, ஒரு 2000 ரூபாய் எண்ணாட்டு போதும், எப்பேற்பட்ட பிளாக்கா இருந்தாலும் கரைச்சிடும். ஆனா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டா பெரிய பயமுத்தி நம்ம என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குற சூழ்நிலை தான் இன்னைக்கு அலோபதியில் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இங்க பேசுறவங்க சொல்ற எல்லா விஷயத்திலையும், உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹெல்த் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு முழுமையான சொல்யூஷன் ஹெய்லான் ஹெல்த் கேர்ல இருக்கு. யாருகிட்ட வேணாலும் பேசலாம், நிச்சயமா எல்லாருக்குமே முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சரியாகாத பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு தீர்வு உண்டு. அப்ப நம்ம எல்லாரும் யாரு? நாம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் அல்ல. பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள் என்ற மனநிலையில நம்ம வரணும். 2 விஷயங்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் முழுமையான ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே கிடையாது, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு நோயே இல்லை அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏதோ வகையில பிரச்சனை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புக்குள்ள
நம்ம வருஷக்கணக்கில் சாப்பிட்ட ஃபுட்டோட கெமிக்கல் இன்ஃபெக்ஷனும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம சாப்பிட்ட மருந்து மாற்றோட கெமிக்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இருக்கு. நல்ல காலம், கடவுளுடைய கிருபை, நம்ம ஹைரானுக்குள்ள வந்துட்டோம். ஓகேங்களா? நம்ம முழுமையாக காப்பாற்றப்பட்டு விட்டோம், நாமே காப்பாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சார்ந்த எத்தனையோ பேர் வெளியே என்ன நிலைமையில இருக்கிறாங்க, ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கிறாங்க. அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே வழி ஹைலான் ஹெல்த் கேர் மட்டும்தான். இதை ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்க. இதை கொண்டு வந்த நம்முடைய கம்பெனி எம்டி டேவிட் சஜில் சார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஒன்று செய்வீங்க. ஏன்னா அவரும் சாதாரண மனிதர் அல்ல. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு இல்லையா? உண்மையிலே அவர் மாமனிதர். இது கடவுளுடைய மாபெரும் ஒரு அவதாரம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு அவர் வாழ்த்திட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன செய்யணும்? ரெண்டாவது, நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார், என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான பணம் இருக்கு, இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஹலோ ஹலோ சார், உங்களதான் சார் கேக்குறேன். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? பசி எடுக்குதா? டைம் ஆயிடுச்சா? ஓகே. எல்லாருக்குமே என்ன தேவை? பணம் தேவை. எவ்வளவு சார் பணம் வேணும்? மாசமான ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதுமா? ஒரு 5000 ரூபாய் கிடைச்சா போதுமா? 10,000 கிடைச்சா போதுமா? பத்தாது. நம்ம எடுத்துருக்கிற இந்த தொழில் ஏதோ மாசம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற தொழில் கிடையாதுங்க. இது பல லட்சங்கள், கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய தொழில். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்யும் போது நாம ஜெயிக்கலாம். இன்னைக்கு லட்சங்கள், கோடிகள் சம்பாதிக்கிறவங்களா யாரு? வேலைக்கு போறவங்களா, பிசினஸ் பண்றவங்களா? பிசினஸ் பண்றவங்க தான் இன்னைக்கு லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க. பிசினஸ் மேன் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பொருளை அவங்க என்ன பண்றாங்க? சேல்ஸ் பண்றாங்க. சொல்லுவாங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாங்க. மக்களுக்கு தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தொழில் செய்யறாங்க. அவங்க பெரிய ஆளா வராங்க. உண்மையா இல்லையா? ஹோட்டல் தொழில் செய்யறவங்களால கோடீஸ்வரனா வாழறாங்களா இல்லையா? அடுத்தது இருக்க இடம், ரியல் எஸ்டேட், வீடு கட்டி தரது, இடம் விற்கிறது, இந்த தொழில் செய்யறவங்களா கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த தொழிலை செய்தாலும் அவர்கள் கோடீஸ்வரனாக மாறலாம். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமானது எது? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு கார் இருந்தாலும், பங்களா இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஆரோக்கியத்துல எல்லாருமே என்னவா இருக்காங்க? முட்டை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு முன்ன நாள் என்ன ஒருத்தர் பாக்குறாரு, கார்ல வராரு. என்ன கார்ல வந்தா தெரியுங்களா? என்ன பாக்குறதுக்கு பென்ஸ் கார்ல நிக்கிறார். என்ன பாக்குறதுக்காக ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்றாரு. நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என் மேல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒருத்தர் வர வச்சிட்டாரு. நேரா அவர் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட உட்காந்து அவர் பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை, பக்கவாத பிரச்சனை, லெப்ட் சைடு கை கால் வரல, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிக்கிறாரு. சரியாவல, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி நம்ம கிட்ட வராரு. அப்படின்னா நம்ம யாரு? நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. நண்பர்களே, நீங்களும் சாதாரண ஆளும் கிடையாது. மேலோட்டமான மனநிலையில் இருக்காதீங்க. பல பேரை நம்ம காப்பாற்ற போறோம். நாம அது மூலமா மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்க போறோம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதுல லட்சங்கள், கோடிகள் இருக்கிற பிசினஸ். அப்ப என்ன பண்ணோம்? தைரியமா, போல்டா, எல்லார்கிட்டையும் தைரியமா பேசி, இது ஏதோ பயந்து பேசி, ஒருத்தவங்க சொன்னா கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்க சந்தேகத்துல பேசி பண்ற பிசினஸ் கிடையாது. தைரியமா நாம எல்லாருமே ஹைலான் ஹெல்த் கேர்ல வந்துட்டு எல்லாருமே நாம நம்ம குடும்பத்தை ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் மிக பெரிய அளவுல சம்பாதிக்க போகிறோம், உயர்வடைய போகிறோம் என்பதை விட ஹைலான் பிசினஸ் உங்களுடைய பிசினஸ். நீங்க எல்லாருமே ஒரு 10 லட்சம் ரூபாய், ஒரு 20 லட்சம் ரூபாய், ஒரு 50 லட்சம் ரூபாய், ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு முதலீடு செய்து சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க? ஒரு ஆபீஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ், மாசமானா வாடகை, அங்க ஒரு 4-5 ஸ்டாஃப் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சு ஸ்டாஃப் போட்டு விட்டு வீட்டுல உட்காந்துட்டு பிசினஸ் நடந்துருமா? நம்முடைய இன்வால்வ்மெண்ட் அதுல இருக்கணும்.
இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஐலா நேர்த்துக்கார் உங்களுடைய தொழில், இது என்னுடைய தொழில், இது என்னுடைய கம்பெனி. இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பல ஆயிரம் குடும்பத்தை வாழ வைக்க போகிறேன், பல ஆயிரம் பேரை ஆரோக்கியப்படுத்த போகிறேன், பல ஆயிரம் பேருக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே பணம் இல்லாம எவ்வளவு பேர் மாசம் 10,000 20,000 வருமான பற்றாக்குறை கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நபர்கள்கிட்ட பேசும்பொழுது ஒரு உற்சாகமா, ஒரு ஆர்வமா, ஒரு நம்பிக்கை கொடுத்து பேசுங்க. வெளியிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்களா? பாசிட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவான எண்ணங்களும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இங்க சந்தேகப்படுபவர்கள் ஜெயித்தது கிடையாது, நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சிஓ குணசேகர் சார் அருமையான ஒரு வாசகம் சொல்லி கொடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு ஒண்ணு தெரியுங்க. அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட வெளியே இருக்கிற மக்கள் எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், நீங்க பேசக்கூடிய வார்த்தை, நண்பா உன்னுடைய வருமானம் பற்றாக்குறையா இருக்கு, உனக்கு ஒரு உன் கூட நான் இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உன்னை நான் சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நம்பிக்கையா நீங்க பேசுறீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொரு நபரும் 2 பேரை கொண்டு வரோம், 4 பேரை கொண்டு வரணும் கிடையாது, 100 நபர்களை கொண்டு வரக்கூடிய பவர் நம்ம கையில வந்து இந்த ஹைலான் ஹெல்த்கேர் மூலமா கிடைச்சிருக்கு. அதனால நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால, ஏதோ இது ஒரு விஷயத்தை சொல்றதுனால, ஒரு பேஷண்ட பார்க்கறதுனால, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை அழைப்பதன் மூலமாக எனக்கு ஏதோ பணம் வருதுன்ற எண்ணத்துல பண்ணாதீங்க. இந்த வாய்ப்பை கொடுக்கறதுனால ஒரு குடும்பம் நல்லா இருக்க போகுது. இன்னைக்கு மாசமானா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய், எனக்கு எத்தனையோ வருஷங்கள் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து 0 தான். எனக்கு எத்தனையோ வருஷம் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஐலான் ஆரம்பிச்சு இன்னைக்கு படிப்படியா டெவலப்மெண்ட் ஆயிட்டு, ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் இன்கம் வர அளவுக்கு உயர்வதற்கு இந்த 2 ஆண்டு காலம் எனக்கு தேவைப்பட்டது. அதே போல நாமும் நிரந்தரமாக நிலையாக ஐலான் ஹெல்த்கேர்ல உறுதியாக நம்ம செயல்பட்டோம்னா எல்லாருமே மிகப்பெரிய அளவில் லட்சாதிபதிகளா மாற முடியும். இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் சார் சொல்லி சுதாகர் சார், தமிழ்நாடு ப்ரமோட்டர் சுதாகர் சார் அவர்களும் குணசேகர் சார் அவர்களும் அடிக்கடி என்ன சொல்றாங்க, எங்க கூட 3 வருஷம் இருங்க, எங்க கூட 5 வருஷம் இருங்க, எங்க கூட 10 வருஷம் இருங்க, எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாற முடியும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரியான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, மிகவும் உயர்ந்த மனிதர்கள். அந்த எண்ணத்தோடு நாம் இந்த தொழிலை செய்து மிக பெரிய அளவில் ஐலானை வெற்றி பெற்று கோடீஸ்வரராக மாற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.